வரவேற்புரை ஏ அசோக்குமார் அவர்கள். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திட்டக்குடி நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். தவிக்க விடாதே தவிக்க விடாதே. திட்டக்குடி நகராட்சி மக்களை தவிக்க விடாதே. தவிக்குதே தவிக்குதே. சுகாதார சீர்கேடுகளால் திட்டக்குடி மக்கள் தவிக்குது. பரவுதே பரவுதே. நகராட்சியத்தால் நோய்கள் எல்லாம் பரவுது. காப்பாற்று காப்பாற்று. திட்டக்குடி மக்களை காப்பாற்று. திறந்து பார் திறந்து பார். திட்டக்குடி நகராட்சி நிர்வாகமே கண் திறந்து பார். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கடமை செய்ய தவறிய திட்டக்குடி நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். மக்கள் பிரச்சனை தீரும் வரை ஓய மாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். திட்டக்குடி நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கடமை செய்ய தவறிய திட்டக்குடி நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். வரவேற்புரை ஜே அசோக் அவர்கள். திட்டக்குடி தொகுதியில் நகராட்சி பேரூராட்சி நிர்வாக செயற்பாட்டை கண்டித்தும் மற்றும் கிராமப்புறங்களின் வளர்ச்சியை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி ஆட்சியுடன் கழக பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கும் கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் EMRS விஜய் அவர்களே, கண்டன உரையாற்ற கழக தலைமை நிலை செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே மற்றும் நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக கண்டன உரையாற்ற திரு அண்ணாதுரை அவர்களை வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் திட்டக்குடி தொகுதி அனைத்து பெரியோர்கள் முதல் இளைஞர்கள் வரை இந்த கழகத்தின் முக்கிய தூணாக விளங்கக்கூடிய கழகத்தின் பெண்மணிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடப்பதற்காக மாநில செயலாளர் அமைப்பாளர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார் மற்றும் மாவட்ட தலைவர் இந்த திட்டக்குடி வட்டத்தினுடைய நகர செயலாளர் நகரத்தில் உள்ள அனைத்து சக தோழர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக காத்திருந்த இளைஞர்களுக்கு முதற்கண் தலை சிறம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த திட்டக்குடி நகராட்சி இன்று நகராட்சி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து நகராட்சி ஆனது. ஆனால் நகராட்சிக்கு என்று ஒரு தகுதி உண்டு. இந்த திட்டக்குடி நகராட்சியில் பொதுவாக முதல்ல நகராட்சி ஆனவுடனே ஊழியர்கள், ஆணையர், செயலாளர், அனைத்து பிரிவு எழுத்தர்கள் வருகை புரிந்திருக்கிறார்களே தவிர அந்த பணியினை செம்மையாக செய்யவே இல்லை. அதற்கு முன்னுதாரணமாக இந்த திட்டக்குடியில் உள்ள அனைத்து திட்டக்குடி வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமத்தை சேர்ந்தவரும் வருகை புரிந்துள்ளீர்கள். ஆனால் இந்த 24 தொகுதி வார்டு மக்கள் இங்கு இருக்கிறார்கள். இந்த 24 வார்டிலையும் உள்ள அனைவருக்கும் நகராட்சி ஆன பிறகு செய்த செயல் என்னன்னா வீட்டு வரி உயர்வு, வேறு எந்த விதமான செயல்பாடும் இல்லை. இப்போ டோல் பூத்து ஒன்று புதுசாக அமைக்கிறாங்கன்னா
தோல்புத்து உள்ள வேலைகளை ரோடு வேலை, பால வேலை எல்லாம் முடிஞ்சு சைடில் வண்டி ஒதுக்குற வசதி ஏற்படுத்திக்கிட்டு தான் அந்த டோல்புத்து வரி வசூல் பண்ணுறான். அதுல சில குறைபாடுகள் செய்யறான்னு நம்ம தோழர்கள் கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த திட்டக்குடி நகராட்சி தமிழகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு எந்த ஒரு சின்ன 1% கூட கூடுதலாக மக்கள் தொகை இல்லை, கிராமமும் சேரல. ஆனா நகராட்சி, அந்த நகராட்சி ஆனதால என்ன பயன்னா மக்களை வந்து அடக்குமுறை, அதாவது கந்து வட்டிக்கார மாதிரி கொடுமைப்படுத்துறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப அந்த 31/3/24 இந்த வசூல் பண்ணணும்னு அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணி நிறைய வசூலை தான், அதாவது 40 ரூபாய் இருந்ததுக்கு 100 ரூபாய் வரி இன்றைய இந்த திட்டக்குடி மக்களை நசிக்கிறாங்க. இது மட்டும் இருக்கும்னு நினைக்காதீங்க, இன்னும் கிராமப்புறத்துக்கும் பரவும். இது என்ன காரணத்தால் நகராட்சியில் கிராமப்புறம் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள உரிமைகள் 100 நாள் திட்டம், அவங்களுக்குள்ள அந்த தொகுப்பு வீடுகள் கிடைக்காத வீடுகளுக்காக தான் இங்கே வராங்க. இங்கே கட்சிக்கார பாலிடிக்ஸ் முறையில் அவங்களுக்கு வீடுகளை ஒதுக்கி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இங்கே ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. 100 நாள் வேலைக்கும் அந்த கிராமப்புறத்தில் உள்ள சலுகைகள் இங்கே கிடைக்காம கொடுக்கறதுக்காக தான். இப்போ கூட சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க அந்த கிராமம் சேர்த்தாலும் தருவோம். ஆனால் ஒரு தகுதி கூட இல்லாத இந்த பேரூராட்சியாக இருந்து இன்னைக்கு நகராட்சியாக இருக்க எந்த தகுதியுமே இல்லை. இந்த ஆணையரோ இந்த கட்சிக்காரங்க இங்கே இருக்கிற கட்சிக்காரர்களோ அந்த தகுதி இல்லை, திரும்பி பேரூராட்சி ஆக்கலாம்னு ஒரு ரிப்போர்ட் அனுப்பலாம்ல. ஆனால் மக்களை நசுக்கிறது, இந்த கந்து வட்டிக்கு 100 ரூபா கொடுத்து டெய்லி 10 ரூபா வசூல் பண்ணுவாங்க பாருங்க. அதை மாறி இந்த நகராட்சியில் இருந்து எல்லாரும் வந்து வீடு வசூல் தான் பண்ணாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து எந்த ஆட்சி காலத்தையோ இந்த நேர்கொடை இந்த நேர்கொடை இந்த திட்டக்குடி நகரத்தில் இளமங்கலம் டு கோழியூர் வரைக்கும் 14 நேர்கொடைகள் இருக்கு. இந்த நேர்கொடைய ஜனங்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய இந்த வெயிலில் உட்கார்றது, அந்த என்னைக்காவது இந்த நகராட்சி மூலமா அதை சுத்தம் பண்ணான்னு விட்டா ஒரு ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபா போட்டு அவங்க தெரிஞ்சால வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க தவிர அதை என்னைக்காவது சுத்தம் பண்ணது உண்டா? கிடையாது. பொக்கிலின்னு வச்சிருக்காங்க, வாங்கி வச்சிருக்காங்க. காரு ஆணையருக்கு ஒரு வண்டி, தலைவருக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சுட்டாங்க. எல்லாம் ஆறு பணம், நம்ம ஓட்டு வரி பணம். ஆனால் அதை பயன்படுத்துகிறாங்களா? ஏன் இந்த பேரூராட்சி இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நேர்கொடை சுத்தம் பண்ண எந்த ஆணைய ஆஃபீஸரையும் அவரை கேட்டுருக்காங்களா? இது ஒரு பெரிய சீர்கடா இல்லை. என்னைக்கு தண்ணி வண்டி வச்சுருக்கீங்க, கழிவு நீர் அகற்றுவதற்கு வண்டி வச்சுருக்கீங்க, என்னைக்கு இந்த வண்டி இந்த பேரூராட்சி என்னைக்கு சுத்தம் பண்ணிருக்காங்க? இந்த சேர் இருக்குன்னு ஆஃபீஸர் அது இருக்கு மேற்பார்வை ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உடனே அதை போட்டோ எடுக்கலாம். ஆனால் இது மாதிரி செஞ்சு சுத்தமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வெளியே இருந்து வந்திருக்கீங்க, பெண்கள் வந்திருக்காங்க, இந்த காசு கொடுத்தா நகராட்சியில் இதுக்கு போகணுமா, சிறுநீர் கைக்க போகணுமா? அதுக்குன்னு இலவச கைநீர் டெம்பரரி கழிவுநீர் சிறுநீர் கைப்பட வைக்கலாமா இல்லையா? அது வைக்கலாம். இதெல்லாம் செஞ்சு தரத்துக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு எதுக்கு நகராட்சின்னு பேர்? உங்களுக்கு அனைத்து கட்சி சேர்ந்தவர் இங்கே திமுக எல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்க தான் அதை கவனிக்கவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த நகராட்சி ஆனதில் ஒரு சாக்கடை கட்டுறதுக்கு பண்டு வந்துதா, உடனே அவங்க பர்சன்டேஜ் எடுத்தோமா, உடனே வேணுங்கிறவங்களுக்கு டெண்டர் கொடுத்தோமா, நம்ம பிள்ளைங்க எடுத்துட்டோமா, அங்கே உடனே செஞ்சோம் செய்யலையோ உடனே பில்லை போட்டு எடுத்தோம். இதுதான் நடக்குது. 31/3 முடிஞ்சது, ஒரு கொள்ளடிச்சாச்சு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த பாலை திட்டக்கூடிய எதுக்கு